இல்லை, 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கி வந்து படம் எப்போ வெளியாகும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க. எல்லா டிக்கெட்டும் தான் விற்றுட்டாங்களே. அடுத்த 2ஆம் பாகம் டிக்கெட்டு விற்பனைக்கு வரணும். அதெல்லாம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. விரைவில் படம் வெளியில் வரும். அது மாபெரும் வரலாற்று வெற்றியாக அமைய இருக்கிறது. இல்லை, சென்சார் வந்து அவங்களுடைய கையில் இருக்குன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. முதல்வர் அவர்கள் ஏன் இந்த ட்விட்டு போடணும்? இல்லை, அப்படி அவர் வாழ்த்து போட்டுக்கிறாருன்னா நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் ஒன்றும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் ட்வீட் போடுற அளவுக்கு தான் இருக்கு. நான் இன்னும் போடாமல் இருந்துட்டா நாளைக்கு அவரை சங்கின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அந்த பிம்பம் வந்து தலை தூக்கணும் அப்படிங்கிறதுக்கா அதை உடைக்கிறது. அங்கேயும் ஒரு பாஜக நம்மள தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறது. அது நீங்க பேசுறது மாதிரி கூட எல்லா நடிகரும் இவருக்காக சப்போர்ட் பண்ணி எல்லா நடிகரும் தான் பேசியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னே பேசியிருக்காங்க. அதில் எக்ஸ்பெஷலி கமல் அதிகமாகவே பேசியிருக்காரு. அதெல்லாம் நானும் பேசினேன்னா இல்லையா. அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அவர் சொன்னார் ஆரம்பத்திலேயே, அவர் நடிகர் நடிச்சிட்டாரு, அவருக்கு பேமெண்ட் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பாதிக்கப்படுறது யாரு?